Namaskar, Silvamani sir. So, how was experience with your offline program, sir? நமஸ்கார் ராகுல்ஜி. தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூஸ் அவர் இந்த இல்மு கிண்டம் அப்படின்றத எங்களுக்காக தமிழ் மக்களுக்காக நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்ராஹிம் சாருக்கும் அஹ், இல்மு கண்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், ஹிப்னோடிசம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம மனோவசியம்னு சொல்றோம். ஆனா மெஸ்மரிசம் அப்படின்றது நமக்கு தெரியாது. மெஸ்மரிசம் அப்படின்றதுக்கும் ஹிப்னோடிசம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் ஹிப்னோடிசம் சொல்லி நிறைய மெஸ்மரிசம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரூ சயின்ஸ், அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிபிக்கான ஒரு திங்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னா ராகுல்ஜி வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, எந்த அளவுக்கு இது உண்மை இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிபிக் ரீசன் நமக்கு தெரியணும். சும்மா நம்ம வந்து ஏதோ படிச்சோம், கிளாஸுக்கு போனோம், இது என்ன சொல்ற கத்துக்கிட்டோம், வாமிட் பண்ணோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ட்ரூ பேசிக் சயின்ஸ் வந்து ராகுல்ஜி வந்து சூப்பரா கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே எனக்கு சொல்லி கொடுக்கல. ரொம்ப நான் இப்ப தெரிஞ்ச விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப நம்ம வந்து ஹிப்னோடிசம் ஈஸியா தெரியும், எல்லாத்துக்கும் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா மெஸ்மரிசம் அப்படின்றது தான் நிறைய பேர் ஹிப்னோடிசம் ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஹிப்னோடிசம் வேற, மெஸ்மரிசம் வேற. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மெஸ்மரிசம் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னோடிசத்தோட ரொம்ப ரொம்ப ஈஸி, ஷார்ட் கட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் ஹிப்னோசிஸ் சொல்றாங்க. அதாவது நம்ம ஒருத்தரோட எப்படி ஹிப்னோசிஸ் பண்ணா நம்ம பேசாமலேயே நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு கன்வே பண்றது, இன்டைரக்டா, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் கன்வே பண்றது. அதாவது நம்ம ஆல்ஃபா மைண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, இங்க ஆல்ஃபா மைண்டுக்கு எப்படி போறது, நிறைய பிரீத்திங் டெக்னிக்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம மந்த்ராஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கெண்டம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு இனிஷியேட் பண்ணி ஒரு ரெண்டு மந்த்ரா கொடுப்பாங்க. உண்மையாலுமே மந்த்ரா இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸுக்கு போகும்போது தான் நல்லா புரியுது. உண்மையுமே எக்ஸலண்டா ஒர்க் ஆகும். அதாவது என்னன்னா ஒரு மனிதனுக்குள்ள சப்கான்சியஸ்குள்ள ஈஸி என்டர் ஆகி நம்ம ஒருத்தர் ஸ்லீப் மோடு கொண்டு போறது குயிக்கா கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ஷார்ட் கட் வேன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், இது கிடைச்சதுன்னா உங்களுக்கு நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். அதாவது ஹீலிங் பர்பஸ், அதாவது ஒருத்தர் குணப்படுத்தணும், சுகமாக்கணும், நல்லா இருக்கணும். அது அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் தான் என்ன ப்ராப்ளம். ஏன்னா 80% ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா, ஒன்லி 20% வி கேன் சி அப்படின்னு சொல்றோம். அந்த 80% இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரி பண்றது தான் இங்க ஃபுல்லாவே நம்ம கத்துக்க போறோங்க. ஸோ அது வந்து மெஸ்மரிசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்களுக்காக உண்மையாலுமே இது தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் நம்ம குணப்படுத்த முடியும். ஏன்னா இந்த நோய் அப்படின்றது பாத்தீங்கன்னா மைண்டு பாடி சோலா தான் இருக்குன்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹிப்னோ தெரபிஸ்டா இருந்தா கூட இது நான் ஏன் கத்துக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். கெண்டம் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அற்புதமான விஷயம், ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயத்த நம்ம கிடைக்கும் போது நம்ம யாராவது மிஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. நிச்சயம் படிச்சா நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அதாவது நிறைய பேருக்கு நம்ம குணப்படுத்த முடியும், ஹீல் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணியும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சைக்கோசோமேட்டிக் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குணப்படுத்த முடியும். வித்தவுட் நீங்க அதை பத்தி எதுவுமே உள்ள அதுவே. அதாவது நம்ம வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, நமக்குள்ள இருக்கிற அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னர் எனர்ஜின்னு சொல்றாங்க. இந்த இன்னர் எனர்ஜி எப்படி டெவலப் பண்றது, இன்னர் பவர். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஆற்றல் இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தருக்கு பிரயோகப்படுத்த முடியும், கொடுக்க முடியும்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த இன்னர் எனர்ஜி நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நீங்க தெரியக்கூடிய ரிசல்ட் வித்தின் ஏ வீக், வித்தின் டே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க போறது இல்லை. பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நிச்சயமா அந்த நிலையை நம்ம நிச்சயமா நம்ம அடையலாம். அடைஞ்சு நம்ம நிறைய பேருக்கு குணப்படுத்தலாம். இங்க வந்து என்னன்னா இந்த ஹீலிங் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கும். ஸோ நிறைய பேர் குணப்படுத்துன்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஹிப்னோதெரபி படிச்சிருக்கீங்க, அப்படி ஹிப்னோசிஸ் பண்ண விருப்பம் இருக்கீங்க, இந்த மெஸ்மரிசம் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த நான் ஒர்பல் ஹிப்னோசிஸ் வித் நீங்க அடிஷனல் ஹிப்னோசிஸோட இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது உங்களால நிறைய பேருக்கு குணப்படுத்தும். சிலருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படா பார்த்தோம்னா அப்படி கீழே விழுறாங்க, எப்படி எல்லாம் பின்னாடி அப்படியே சாஞ்சு விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான டெக்னிக் தான், அதெல்லாமே அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு ஆல்பா மைண்டுக்கு வந்து நம்ம மைண்ட் ஒரு காம்னஸ் கிடைக்கும். இந்த காம்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தீட்டா லெவல் கொண்டு போது அழகா அப்படி உழுவுறது எல்லாமே ராகுல்ஜி வந்து அப்படி அழகா சூப்பரா சொல்லி தருவாரு. ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ யாராவது மிஸ் பண்ணாதீங்க, நிச்சயமா அந்த கேண்டம் சயின்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கு, நம்ம நிறைய பேர்த்த குணப்படுத்தலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ராகுல்ஜி அண்ட் இப்ரான்ஜி. தேங்க்யூ ஃபார். Thank you, sir. Okay, sir.